ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித் ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்டப் பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசானி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 இருந்து 825ஆக உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உச்சத்தை தொட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். என்சிஇஆர்டி மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல் கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான என்சிஇஆர்டி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு பாட புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.
கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.